ருக்கையா பேகம், உனக்கு என்னவாயிற்று? என்னவாயிற்று ருக்கையா? எனக்கு தெரியவில்லை ஜலால், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மூச்சு திணறலாக இருக்கிறது, இருமலும் வருகிறது. ஜலால், எனக்கு தலை சுற்றல் அதிகமாக இருக்கிறது. நான் மயங்கி விழுந்து விடுவேனோ என்று தோன்றுகிறது. என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். உனக்கு எதுவும் ஆகாது ருக்கையா பேகம், நான் இருக்கிறேன், ஒன்றும் ஆகாது. ருக்கையா பேகம், உங்களை ஹுட்கா குடிக்க வேண்டாம் என்று நான் கூறினேனே, அதனால்தான் இவ்வாறு நடக்கின்றது. ஜலால், தாங்கள் என்னை காதலிக்கிறீர்கள் அல்லவா? உன்னை நான் நிச்சயமாக காதலிக்கின்றேன் ருக்கையா பேகம், காதலிக்கின்றேன். உடனே மருத்துவரை அழைத்து வாருங்கள். வேண்டாம் ஜலால், வேண்டாம். அதற்கு அவசியம் இல்லை. தாங்கள் என்னுடன் இருந்தாலே எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு தைரியமாக இருக்கும். சரி, நீ என்னோடு வா. வா. நீ பயப்படாதே, உன்னோடு நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம். நீ கவலைப்படாதே. நான் இருக்கின்றேன், ஜோதா பேகம் இருக்கிறார், தாய் இருக்கிறார்கள். உண்மையை கூறட்டுமா ஜலால்? ஜோதா பேகம் இங்கிருப்பதனால் எனக்கு மிகவும் தைரியமாக இருக்கிறது. அவர் என்னை மிகவும் அக்கறையாக பார்த்துக் கொள்கிறார். யா அல்லாஹ், ஜோதா பேகம், எனது தலை மிகவும் பாரமாக இருக்கிறது. எனக்கு ஏதேனும் மூலிகை தயாரிக்க முடியுமா? இது நிச்சயமாக. மிக்க நன்றி. ஜலால், எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது ஜலால். பயப்படாதே ருக்கையா பேகம், பயப்படாதே. என்னை உங்கள் மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கள் ஜலால். ஜோதா பேகம், ஜலால் உன்னிடம் நெருங்கும் போதெல்லாம் நான் அவருடன் அதிகமாக நெருங்கி விடுவேன். இது ஆதம் காணினாரே, நான் இங்கு பிடிபட்டு விட்டால் பிறகு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்வேன். ஆனால் என்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக நான் எதையும் செய்துதான் ஆக வேண்டும். எனக்கு பிரயோஜனமாக இங்கு எதுவும் இல்லை. யார் நீ? என்னை விடு. நீ இங்கு எதை தேடி வந்தாயோ அது நான் தான் ஷேனாஸ். நான் பொம்மை தேடி வந்தேன், விளையாடுவதற்காக. விட்டுவிடு என்னை. பொம்மையை ஏன் தேட வேண்டும்? கட்டளையிடு. உனக்காக செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு எதுவும் வேண்டாம், நான் செல்கிறேன். எங்கே செல்கிறாய் ஷேனாஸ்? என்னை விடு, நான் செல்ல வேண்டும். எதற்காக இவ்வளவு அவசரம்? என்னுடன் சிறிது நேரம் இருந்துவிட்டு செல்லலாமே. எனக்கு வேண்டியதை கொடுத்து விடு ஷேனாஸ். அப்படியா? உனக்கு இந்த துப்பட்டா வேணுமா? இந்தா. நீ துப்பட்டா அணிவா என்று எனக்கு தெரியவே தெரியாது. என்னையே கேலி செய்கிறாயா? என்ன தைரியம் உனக்கு? வேடிக்கையாக உள்ளதா? வேடிக்கையாக உள்ளதா? வேடிக்கையாக உள்ளதா? ஷேனாஸ், இங்க என்ன செய்கிறாய்? நான் என் பொம்மையை தேடி வந்தேன். இவன் என் துப்பட்டாவை பறித்து விட்டான். என்னை ஆதம் கான், எதற்காக ஷெஹனாஸின் துப்பட்டாவை வாங்கினாய்? நன்றாக விசாரித்து விட்டு பேசுங்கள்.
இவள்தான் எனது அறையில் அனுமதி இல்லாமல் நுழைந்தாள். நான் ஒன்றும் அவளிடம் செல்லவில்லை. ஆதம் கான், அனுமதி இல்லாமல் உங்கள் அறைக்குள் நுழைந்ததற்காக இவள் துப்பட்டாவை பறிக்கும் அதிகாரத்தை உங்களுக்கு யார் வழங்கியது? இது ஒரு பெண்ணின் மானத்தை பங்கப்படுத்துவதாகும். எனக்கு தாங்கள் அறிவுரை கூற வேண்டிய அவசியமே இல்லை. இவள் பைத்தியம் பிடித்தவள். அனுமதி இல்லாமல் எல்லோர் அறைகளிலும் இவள் சுற்றித் திரிகிறாள். துப்பட்டாவை மட்டும் எடுத்தது தவறு. இவள் சுதந்திரத்தையே பறிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு விஷயத்தை சீக்கிரமாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு நல்லது ஆதம் கான். இந்த கோட்டை மாறி வருகின்றது. இங்க சூழ்நிலை மாறத் தொடங்கியுள்ளது. உங்களிடம் விண்ணப்பம் செய்யவில்லை, ஒன்றை எச்சரித்து கூறுகிறேன். இது போன்ற தவறை மீண்டும் நீங்கள் செய்யாதீர்கள். முதலில் பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்ன ஷேனாஸ், உனக்கு நான் எத்தனை முறை கூறுவது மாளிகையில் சுற்றித் திரியக்கூடாது என்று? வாருங்கள். அனைவரும் கவனமாக கேளுங்கள். நீங்கள் சிறிது நேரத்தில் தர்பாரில் ஆஜராக வேண்டும். கைதிகளை விடுதலை செய்வதாக பிரகடனப்படுத்தப் போகிறார்கள். அனைவரும் இங்கேயே காத்திருங்கள். நீங்களே எடுத்து வாருங்கள். எனது கட்டாரியை எடுத்துக்கொண்டு ரஹீமிடம் செல்கிறாள். பிடியுங்கள் அவளை. இங்க என்ன நடக்கிறது? இவ்வளவு சத்தமாக உள்ளது. உசூர், ரக்கீரா ரஹீமை தாக்கிவிட்டாள். ரஹீம், ரஹீம், ஜோதா மிகவும் ரஹீம் மீது ரத்தமாக உள்ளது. ரஹீம், ரஹீம், நான் தவறு செய்து விட்டேன். உன்னை விடுதலை செய்ததற்கு நீ காட்டும் நன்றி கடன் இதுதான். கூறு, இவளை இருட்டு அறையில் அடைத்து வையுங்கள். இவளுக்கு நான் பிறகு தண்டனை அளிக்கின்றேன். முதலில் மருத்துவரை வரச் சொல்லுங்கள். மருத்துவரை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஷென்ஷா. நான் ரஹீமை கீழே தள்ளிவிட்டேன். ஆனால் அதற்கு தவறான காரணம் எதுவுமே இல்லை. வாயை மூடு. ரஹீம், ரஹீமிற்கு இந்த நிலைமையை உண்டாக்கிவிட்டு பிறகு தவறான உத்தேசம் இல்லை என்கிறாயா? உன்னை ஷைஷா, ரஹீம் நல்லபடியாகத்தான் உள்ளார். அவனுக்கு எதுவும் ஆகவில்லை. ஆனால் சலிமா பேகம், இவள் இந்த ரத்தம். ஷென்ஷா, அங்கே புதரில் ஒரு முறை பார்க்கின்றீர்களா? உங்கள் தர்பாரில் ஆஜராவதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு சர்ப்பத்தை பார்த்தேன். ரஹீம் இங்கு விளையாடிக் கொண்டிருந்தான். சர்ப்பம் அவன் அருகே நெருங்கிக் கொண்டிருந்தது. ஷென்ஷா, நான் என் வாழ்க்கை முழுவதும் சர்ப்பங்களுடனே கழித்து விட்டேன். இந்த பாம்பு மிகவும் விஷத்தன்மை உடையது என்று எனக்கு தெரியும். இது எந்த சமயத்திலும் ரஹீமை தாக்கி இருக்கும். இதை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு கூட எனக்கு நேரம் கிடைக்கவில்லை ஷென்ஷா. ரஹீம் சற்று நகர்ந்திருந்தாலும் சர்ப்பம் அவரை தீண்டி இருந்திருக்கும். ஆகையால் இந்த வீரனின் வாளை பிடுங்கிக் கொண்டு நான் ஓடினேன் ஷென்ஷா. நான் வாளால் குத்தியது பாம்பை தான், ரஹீம் அவர்களை அல்ல. இவரை விட்டுவிடுங்கள்.
மிக்க நன்றி. சற்று முன் உன்னை நான் ஒரு குற்றவாளியாக பாவித்தேன். ஆனால் இப்போது நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். நீ சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து ரஹீமின் உயிரை காப்பாற்றி விட்டாய். ஷேன்ஷா, இந்த பாவியை மன்னித்துவிட்டு மீண்டும் நான் வாழ எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறீர்கள். இந்த நன்றி கடனை செலுத்துவதற்கு என் உயிரை கொடுக்க வேண்டுமானாலும் நான் மகிழ்ச்சியாக கொடுப்பேன். பெனசீருடன் சேர்ந்து நான் நிறைய பேரின் உயிரை எடுத்திருக்கிறேன். ஆனால் இன்று ஒரு உயிரை காப்பாற்றியதன் மூலம் உயிரை பறிப்பதை விட காப்பதில் உள்ள இன்பம் அதிகம் என்று நான் உணர்ந்து கொண்டேன். இந்த வழக்கில் நான் உன்னை ஏற்கனவே மன்னித்து விட்டேன். ஆனால் இப்போது ரஹீமின் உயிரை காப்பாற்றியதற்காக நான் உனக்கு பரிசளிக்க விரும்புகிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ கேள். தங்கமா, வைடூரியமா, என்ன வேண்டுமோ? வேண்டாம் ஷென்ஷா, எனக்கு வைரமோ வைடூரியமோ எதுவுமே தேவையில்லை. தாங்கள் எனக்கு பரிசளிக்க விரும்பினால் தங்கள் மாளிகையில் நான் தங்குவதற்கு அனுமதி தாருங்கள். நான் இங்கிருந்து முகலாய சாம்ராஜ்யத்திற்கு சேவை செய்ய விரும்புகிறேன். ஹுசூர், இவள் பெனசீருடன் இருந்தவள். தங்களுக்கு எதிரான சதி திட்டத்திலும் இவளது பங்கு உண்டு. இவள் தொடர்ந்து மாளிகையில் இருக்க அனுமதி தர இயலாது. இவருடைய கருத்துக்கு நானும் ஆதரவு தெரிவிக்கின்றேன். அதற்கு ஏதாவது காரணம் உண்டா ஜோதா பேகம்? ஷேன்ஷா, சக்கீராவிற்கு சர்ப்பங்களை பற்றி நன்றாக தெரியும். ஒருவேளை உங்கள் நம்பிக்கையை பெறுவதற்காக ரஹீமிடம் சர்ப்பத்தை அனுப்பிவிட்டு பிறகு இவரே ரஹீமை காப்பாற்றி இருக்கலாம். தங்கள் நன்மதிப்பை பெற இது ஒரு முயற்சியாக இருக்கலாம் அல்லவா? இல்லை பேகம் சாய்பா, அவ்வாறு இல்லை. ஹசூர், நான் அவ்வாறு எப்படி செய்ய முடியும்? இவ்வளவு காலம் நான் சிறைச்சாலையில் இருந்தேன். நீங்கள் கூறவேதான் சிப்பாய்கள் என்னை வெளியே அழைத்து வந்தார்கள். ஆனால் ஷேன்ஷா, சிப்பாயிடமிருந்து குறும்பாளை எடுப்பவளுக்கு சர்ப்பத்தை அனுப்புவது பெரிய விஷயமா என்ன? அது மட்டுமல்லாமல் முன்பே உங்களை தாக்க நினைத்தவள் மீண்டும் இவளை நம்புவது உகந்தது அல்ல. தன்னுடைய எஜமானியின் காரியத்தை எப்பொழுது முடிக்க நினைக்கிறாளோ என்னவோ. எவ்வாறு உன்னை மீண்டும் நம்புவது? கூறு சக்கிரா. பேகம் சாய்பா, எனக்கு உயிர் பிச்சை தந்தது தாங்களே அல்லவா? நீங்களே என் உத்தேசம் சரியானது இல்லை என்று நினைக்கும் பொழுது இப்பொழுது என் சரத்தை வெட்டி விடுங்கள். உன்னுடைய விருப்பம் இதுவென்றால் நான் இதை செய்கிறேன். என்னுடைய உயிரை தங்கள் இருவருக்கும் தருவது என்னுடைய பாக்கியமாக எண்ணுகிறேன். வேண்டாம் சக்கிரா. எனக்கு உன் மீது நம்பிக்கை உள்ளது. நான் உன்னை பரீட்சைதான் செய்தேன். ஷேன்ஷா, இனி நீங்கள் ஜாக்கிரா இந்த மாளிகையில் தங்க அனுமதிக்கலாம். ஜோதா பேகம் கூறுவது சரிதான் ஷாயின்ஷா. சகீரா கெட்டவளாக இருந்திருந்தாலும் இன்று அவளால் தான் என் மகன் உயிர் பிழைத்திருக்கிறான். நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், இவளுக்கு இன்னொரு வாய்ப்பு தர முடிவு செய்த பிறகு அதை ஏன் முழுமையாக தரக்கூடாது? நீங்கள் கூறுவதை நான் ஒப்புக்கொள்கிறேன் சலீமா பேகம். ஜாகிராவை நான் இந்த மாளிகையில் தங்க அனுமதிக்கின்றேன். ஷேன்ஷா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் ஜாகிராவை நான் என் சேவையில் எடுத்துக் கொள்ளலாமா? நீங்கள் மிகவும் புத்திசாலிதான் ஜோதா பேகம். முதலில் அவரது விசுவாசத்தை சந்தேகப்பட்டீர்கள், பிறகு அவரை தாங்களே வைத்துக் கொள்கிறேன் என்கிறீர்கள். மன்னித்து மீண்டும் வாய்ப்பு அளிப்பதற்கு உங்களிடம் கத்துக்கொள்ள வேண்டும் ஜோதா பேகம். ஷேன்ஷா, தாங்கள் இந்த இடத்தில் நான் என்ன கூறுகிறேன் என்றால், ஜாகிரா இனி ஜோதா பேகத்திற்கு சேவை செய்யலாம். தர்பார் கலைகின்றது.
ஷெஹன்ஷா இனி யாருடைய அறைக்கு சென்றாலும் அது எனது அறையாக மாறிவிடும். என்ன இது? ஜலால் ஜோதா பேகத்தின் அறைக்கு சென்று கொண்டிருக்கிறார். இந்நேரம் அவர் என்னுடன் அல்லவா இருந்திருக்க வேண்டும். என்னை தாங்கள் நம்பியதற்கு மிகவும் நன்றிகள் பேகம் சாய்பா. நான் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் சகிரா. உன்னை பல கேள்விகள் கேட்டுவிட்டேன். அது என் மனதில் உள்ள சந்தேகங்களை தீர்ப்பதற்காக. மோதி, நீ இவளுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்து விடு. ஹோஷியாரை ருக்கையா பேகம் திரும்பவும் பணியில் எடுத்துக்கொள்ள அவரிடம் விண்ணப்பிக்க வேண்டும். எத்தனை வருடங்களாக ஹோஷியார் சேவை செய்து வருகிறார். ருக்கையா பேகமிற்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று அவருக்கு நன்றாக தெரியும். இது மிகவும் நல்ல விஷயம் ஜோதா. ருக்கியா பேகத்திற்கு சேவை செய்ய மீண்டும் செல்வதால் ஹோஷியார் மகிழ்ச்சியாக இருப்பார் இல்லையா? யார் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்? வணக்கம் ஷேன்ஷா. நீங்கள் இங்கு ஏன்? உங்களிடம் வருவதற்கு எனக்கு காரணம் தேவையா என்ன? தங்களிடம் வர வேண்டும், தங்களோடு இருக்க வேண்டும் என்ற இந்த ஒரு காரணம் உங்களுக்கு போதாதா? இல்லை. உங்களிடம் ஒன்று கூற வேண்டும் ஜோதா பேகம். நான் இனி உங்களை பார்த்து பயப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன் அவ்வாறு? இதற்கு முன்பு ஜாக்கிரா பெனசிருக்கு சேவை செய்து வந்த போது தாங்களும் பெனசிரை போல் என்னை உங்கள் அடிமையாக்க நினைத்தீர்கள் அல்லவா? அதுதான் விஷயம் என்றால் நிச்சயம் நீங்கள் என்னை பார்த்து பயப்பட வேண்டியதுதான். என்னாயிற்று? ஒன்றுமில்லை ஜோதா பேகம், லேசாக தலைவலிக்கிறது, அத்தோடு கழுத்து வலியும் கூட. அப்படியா? தைலம் தயாரித்து இப்பொழுதே தேய்த்து விடுகிறேன். உங்களுக்கு நன்றாக இருக்கும். இங்கு அமருங்கள், நான் எடுத்து வருகிறேன். நன்றி. இன்றுதான் இதை தயாரித்தேன். அற்புதமான தைலம் ஜோதா பேகம். இதில் என்னென்ன சேர்த்திருக்கிறீர்கள்? இதில் நான் துளசி, சந்தனம், ரோஜா இதழ் மற்றும் மூலிகைகளை சேர்த்திருக்கிறேன். உடலின் உஷ்ணம் தணிவதோடு தசைப்பிடிப்பும் விரைவில் சரியாகிவிடும். உங்களுக்கு மருந்துகளை பற்றி நிறைய தெரியும் அல்லவா ஜோதா பேகம்? தெரியும். இதையெல்லாம் ஆமீரில் இருக்கும்போது வைத்தியரிடம் கற்றுக்கொண்டேன். மகத்துவம் உங்கள் மருந்திலா இல்லை உங்கள் விரல்களிலா என்று தெரியவில்லை. என் விரலிலோ இந்த மருந்திலோ மாயமில்லை. மாயம் உங்கள் மனதில்தான் இருக்கிறது. யாரோடு இருக்கும் பொழுது நம் மனம் அமைதி அடைகின்றதோ அவரோடு இருக்கும் பொழுது அனைத்து வேதனைகளையும் நம்முடைய மனம் மறந்து விடுகின்றது. தங்களுக்கு இப்பொழுது எவ்வாறு உள்ளது? நன்றாக இருக்கிறது. ஜோதா பேகம், நான் தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வேண்டும். இப்போதெல்லாம் நான் ராஜ்ய விவகாரங்களில் அதிக நேரம் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. மகாமாங்காவும் என்னோடு இல்லை, ருக்கையா பேகமும் ஓய்வெடுக்க வேண்டியிருக்கிறது. அதனால் ராஜ்யம் மற்றும் அரசியல் விவகாரங்களில் நீங்கள் எனக்கு துணையாகவும் உதவியாகவும் இருப்பீர்களா ஜோதா பேகம்? ஆனால் ஷேன்ஷா, என்னால் எவ்வாறு முடியும்? நான் ருக்கையா பேகமின் சேவையில் மூழ்கி இருக்கிறேன். உங்கள் குழந்தையை அவர் பெற்றெடுக்கப் போகிறார். பிறரை பற்றி கவலைப்படுகிறீர்கள், உங்களை பற்றிய எண்ணமே இல்லையா? இந்த குணம் மிகவும் நேசிக்க தகுந்தது ஜோதா பேகம். இடையூறுக்கு மன்னிக்கவும் முசூர். என்ன விஷயம்? ருக்கியா பேகம் தங்களை அழைக்கிறார் பேகம் சாய்பா. சரி, நீ செல். மீண்டுமா? ஆம், மீண்டும் தான். அவர் கர்ப்பமாக இருக்கிறார். என்னுடைய சேவை தேவைப்பட்டு இருக்கும். ஜோதா பேகம், ருக்கையா பேகத்திற்கு நீங்கள் மனமாற சேவை செய்வதை பார்க்கும்போது என் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக
ஆனந்தத்தில் திளைக்கிறது. பல காலமாக உங்கள் இருவருக்கும் பல பிரச்சனைகள் இருந்து வந்தது. நமக்குள்ளும் தான் பிரச்சனைகள் இருந்து வந்தது ஷென்ஷா. இருப்பினும் நாம் இருவரும் உறவை புதுப்பித்தோம் அல்லவா? அவ்வாறே எனக்கும் ருக்கையா பேகமிற்கும் இப்பொழுது புது உறவு மலர்கின்றதோ என்னவோ.